நேற்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எம்டி ஹாலை காமிச்சிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த எம்டி ஹாலில் பாருங்கள் எப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒயரிங் வேலை ஒரே ஒரு நாளில் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே ஒயரிங் வேலை ஒரு நாளில் முடிஞ்சிருச்சு. ப்ரொஜெக்டருக்கான ப்ராக்கெட் போட்டாச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் கிடையாது, அக்கோஸ்டிக் சீலிங்கான ஃப்ரேம் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கான ஒரு ஒயரிங்கை விட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டு சென்டருக்கான ஒரு கேபிள் இங்கே விட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டு ரைட்டுக்கான ஸ்பீக்கருக்கான கேபிள்ஸு, சரவுண்டுக்கான கேபிள்ஸ் எல்லாமே இங்கே பேக் சைடு எல்லாமே விட்டுருக்கு. ஆல்ரெடி எல்லாமே விட்டாச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா பைப்பு தான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைப் போட மாட்டாங்க உள்ளே, அதுலேயும் காஸ்ட் கட்டிங். சரிங்களா, பைப் போடாமல் அப்படியே பார்த்திங்கன்னா அது இந்த இது மேலே போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த ஒரு மெட்டீரியலை போட்டு இதோடவே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பைப் போட்டால் ஜாஸ்தி ஆகுது காசு அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே பைப்பு தான் ரன் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டில் ஹோம் தியேட்டர் பண்ணாலும் அது ரொம்ப நீட்டாக இருக்கணும். கம்ப்ளீட்டாகவே பைப்பு தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பைப்பை ரன் பண்ணி இதில் மெயின் எல்லாமே பவர் கேபிள்ஸ் வரும். ப்ரொஜெக்டருக்கான மவுண்ட் பார்க்கலாம் நீங்கள் இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா வித்தின் 1 டே ஸ்டேஜ் ஒர்க்கும் பண்ணிட்டோம் உள்ளே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்ரான் ஃபில்லிங்ஸு, பார்ட்டேஷன் உள்ளே எல்லாமே பார்ட்டேஷன் வேலை எல்லாமே பண்ணியிருக்கு. ரெக்ரான் ஃபில்லிங்லேருந்து எல்லாமே வந்துடும். பாலி உள் எல்லாமே போட்டு இதுக்கப்புறமா இன்னும் வேலை இருக்குது. மேபி ஒரு 1 to 1.5 வீக்கு. இது கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைன்றதுனால கொஞ்சம் மரமன்னு பண்ணிகிட்ருக்குறோம். மேபி எவ்வளோ ஜல்தி ஆகுதோ அவ்வளோ ஜல்தி முடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம கடையோட ஃபினிஷிங் தான் வரப்போகுது. எண்ட் ஆஃப் த வீடியோ பார்ப்பீங்க டெய்லி. இது டன்.